அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். வணக்கம். நல்ல புத்தகங்களை படித்து அதன்படி நடக்க வேண்டும் சொல்றீங்க. நல்ல புத்தகம் பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அது எனக்கும் பயன்பெறும், பொதுமக்களுக்கும் பயன்பெறும். அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாரு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா இன்றைக்கு ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாரு. நல்ல புத்தகங்களை படித்து அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்த பொதுமக்கள்கிட்ட எல்லாருக்கிட்ட நல்ல புத்தகம்னா எது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த கேள்வியை தான் ஐயா கேட்டிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அற்புதமான குறள், மனித வாழ்வியலுக்கு அற்புதமான ஒரு குறள் திருக்குறள். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு திருவாசகம் ரொம்ப அற்புதமான ஒரு திருவாசகம். அதே போல் இன்றைக்கு உலகமே ஏற்றுக்குன்னு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள். அதே போல் திருக்குரான் அற்புதமான ஒரு புத்தகம். அதே போல் வள்ளலார் ரொம்ப அற்புதமான மனித வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறைவனாக அடையலாம் என்பதற்காக அவர் வாழ்வில் சாதிச்சு காட்டியிருக்கிறார். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா திருவருட்பிரகாச வள்ளலார் எழுதிய புத்தகம் திருவருட்பா நூல். அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தக நூல். அப்போ இதுபோல நல்ல புத்தகங்களை படித்து அதன் பிரகாரம் நாம் வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழலாம் என்பதற்காக தான் நல்ல புத்தகங்களை படித்து அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொல்வேன். அப்போ வள்ளுவர் சொல்றார், ஒரு குறள் சொல்வார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்றார். அப்போ நாம் படிக்கிற புத்தகம் எப்படி சொல்றாரு பாருங்க. கற்கன்றார், கற்கன்னா படிக்க. கசடர அப்படின்றார், அதில் இருக்கிற பிழைகளை நீக்கிட்டு நல்லதை மட்டும் நீ எடுத்துக்கோ சொல்றாரு. கற்க கசடர. கற்பவை அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இருக்கு. நிற்கன்னு சொல்றாரு, நீ எங்கேயும் திணறாம இதுவாகாம நல்லா அதுக்கு பிறகு ஸ்ட்ராங்கா நின்று அந்த படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்தினா அதுக்கு மதிப்புன்றதுக்காக தான் அதற்கு தக. அப்போ மதிப்பு அதுதான். அதை விட்டுட்டு அவர் ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அதெல்லாம் இப்போல்லாம் நம்ம அதெல்லாம் நடக்க முடியாதுன்னு நீ படிச்சுட்டு விட்டுட்டீன்னா படிச்சதுக்கும் பிரயோஜனம் இல்லை, இதை வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லாது போயிடும். அதுக்காக தான் நல்ல புத்தகங்களை படித்து அதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எல்லா நலனும் பெறலாம் நம் வாழ்க்கையில். அதனால தான் நல்ல புத்தகம் நிறைய இருக்குது உலகத்தில். அதை படித்து அதன் பிரகாரம் வாழணும். அதே போல் குழந்தைங்களுக்கும் நம்ம நல்ல புத்தகம்லாம் கொடுத்து படிக்க வச்சு அவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறணும்னு நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரினும் என்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா, நல்ல புத்தகம் பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. பொதுமக்களும் இதை கண்டு பயனடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த எபிசோடில் ஐயாவை மீண்டும் ஒரு நல்ல ஒரு கேள்வி மூலமாக சந்திக்கிறேன். நன்றி.